ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேங்க. இன்னைக்கு ரெடி டு மூவ் ஸ்டேஜ் இருக்க ஒரு ஃப்ளாட்டோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாகவும் ஊரப்பக்கத்தில் தாங்க இந்த ஃப்ளாட் லொக்கேட் ஆகிருக்கு. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஜிஎஸ்டிலேருந்து 350 மீட்டர்ஸ்லேருந்து 400 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. கீதம் ஹோட்டலுக்கு புதுசாக ஓப்பன் பண்ண கீதம் ஹோட்டல்லேருந்து அப்படியே அந்த சந்து லெஃப்ட் சைட்லேருந்து வந்தீங்கன்னா ஈஸியாக வாக்கபிள் டிஸ்டன்ஸாக வந்துடலாங்க. ஒரு டோட்டலாக வந்து 6 யூனிட் போட்டிருக்காங்க. ஒரு பிளாக்குக்கு 2 வீடுங்க, டோட்டலாக 3 ஃப்ளோரு. இந்த பிளாக் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடியும் இன்னும் 2 பிளாக் போட்டிருக்காங்க. மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 18 யூனிட் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த 6 வீடு தாங்க. ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு, வெஸ்ட் ஃபேசிங்ல இருக்குங்க. இந்த பிளாக்குக்கு தாங்க இந்த ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்ல அப்படியே நீங்க நேரா போய் ரைட் சைடுல போனீங்கன்னா ஒரு 350 மீட்டர்ஸ்ல ஜிஎஸ்டி ரீச் ஆகலாம். அந்த கார் போது பாருங்க. இதுக்கு அப்படியே பேக் சைடுல இருக்கிற ஸ்ட்ரீட்ல தான் அந்த பின்னாடி இருக்கிற 2 பிளாக்குக்கு வழிங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட் ஒரு புது ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து மகேந்திரா சிட்டி வரைக்கும் உங்களுக்கு ஒன் ஸ்ட்ரெச்சா பிரிட்ஜ் போடுறாங்க. அது 2 ஸ்டாப் தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கத்தில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தில். உங்களுக்கு ஈஸியாக ஸ்மூத்தாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 2.2 கிலோமீட்டருங்க. எக்ஸாக்டாக 2.2 தாங்க. ஊரப்பாக்கம் சொல்லிட்டேன் உங்களுக்கு 400 மீட்டர்ஸ் தான். ஜிஎஸ்டி 400 மீட்டர்ஸ் தாங்க. நீங்கள் ஊரப்பாக்கம்னா ரயில்வே ட்ராக்கை தாண்டி நினச்சிடாதீங்க. ரயில்வே ட்ராக்கு முன்னாடியே இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுங்க. உங்களுக்கு லொக்கேஷன் நீங்கள் எலக்ட்ரிக் இப்போ மெட்ரோக்கான ப்ரொபோசலும் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கிளாம்பாக்கத்தில் மெட்ரோக்கான ப்ரொபோசல் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குங்க. அது மூலிமா நீங்கள் சிட்டியை கனெக்ட் பண்ணிக்கலாம், செங்கல்பட்டையும் கனெக்ட் பண்ணலாம், சவுத்துக்கு போகிற பஸ் எல்லாமே கனெக்டிவிட்டி வைஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல நீங்கள் வீடு வாங்கும்போது ஸோ இந்த வீடை பற்றின டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் உங்களுக்கு பெரிய கேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கில்டு +3 4 உங்களுக்கு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட் தான். உங்களுக்கு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சம்பு இருக்குது, போர் இருக்குங்க. மெட்ரோ வாட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சிசிடிவியும் போட்டுருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரீட்லேயே வந்து உங்களுக்கு ட்ரைனேஜுக்கான ஃபெசிலிட்டி இருக்குங்க. லிஃப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஸ்டார் கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 3rd ஃப்ளோர் வந்துட்டாங்க. உங்களுக்கு லிஃப்ட் ஒர்க் வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்க ஒரு 2 BHK தான் பார்க்க போகிறோம். 2 BHK 2 டாய்லெட். உங்களுக்கு என்ட்ரன்ஸில் கில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக் வுட்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. லிவிங் கம் டைனிங்க நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது. என்ட்ரன்ஸை நீங்கள் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்த மாதிரி உங்களுக்கு பூஜா யூனிட் நீங்கள் அழகாக செட் பண்ணிக்கலாம். மேலே வந்து லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நீங்கள் பார்க்கும்போது வீட்டில் வந்து ஒரு லைட்டுமே போடல, அந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்குது. ஹால்லே வந்து நல்ல லாங்காக யூபிஎஸ்சியில் ஸ்லைடிங் விண்டோ வித் கில் கேட்டோட கொடுத்துருக்காங்க. ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா இருக்குங்க. இன்லெட் அவுட்லெட் பைப்பு சுவிட்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே நீங்கள் இன்வெர்டர் வைக்கிறதுக்கான சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. உங்களுக்கு சின்னதாக ஒரு காலி இடமே இருக்காது. உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் இருக்குது, வெஸ்ட் ஃபேசிங் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. உங்களுக்கு ஹால் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. கிரானைட்டில் வந்து ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. யூபிசி ஸ்லைடிங் விண்டோ, கிரில் கேட்டு, உங்களுக்கு ஜாலி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து நல்லா ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க. செல்ஃபு உங்களுக்கு எல் ஷேப்பில் பெருசாகவே லாஃப்ட் கொடுக்கும். நிறைய திங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. மேலேயே உங்களுக்கு லைட் மாதிரி செட் பண்ணுற கொடுத்துருக்காங்க. கிச்சன் பக்கத்தில் ஒரு சைட் பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் சர்வீஸ் ஏரியா, வாஷிங் மிஷின் வைக்கிற ப்ரொவிஷனும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் பாருங்களேன், ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். கிச்சன்லேருந்து அப்படியே வெளியில் வந்தோன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தியன் கிளாசிக்ஸில் வருதுங்க. டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ், பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் போட்டு தருவாங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க. உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். நீங்கள் ரூம்குள்ளே நுழைஞ்சோன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசிக்ஸில் வந்து சேம் அதே தான். டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிராண்டட் தான் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே வந்து உங்களுக்கு மிரர் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சியில் ஸ்லைடிங் விண்டோ வித் கிரில் கேட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி வந்துடுதுங்க. ஆக்சுவலாக 3 பால்கனி சொல்லலாம் இந்த வீட்டில். 2 BHK 2 டாய்லெட் 3 பால்கனின்னு சொல்லலாங்க இந்த வீட்டுக்கு. இது வந்து செகண்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்துட்டே கமெண்டில் சொல்லுங்கள். யூபிஎஸ்சி ஸ்லைடிங் விண்டோ 2 சைடும் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் தேவைக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஏசி ப்ளக் பாயிண்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1045 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இப்போ ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. உங்களுக்கு 980 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2 BHK ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கே ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும்
6,500 per ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ப்ளஸ் அடிஷனல் சார்ஜஸ் வரும், இபி, கார் பார்க்கிங், லிஃப்ட், இந்த மாதிரி அடிஷனல் சார்ஜஸ் வரும். அது ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப்னு சொல்லும்போது பெஸ்ட் ஆஃபர் பண்ணி தருவாங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 354 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. லோனை பொறுத்த வரைக்கும் 90% பண்ணி தருவாங்க. நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற பேங்க்லேயே பண்ணி தருவாங்க. எஸ்பிஐ எந்த பேங்க்ல வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச பேங்க்லேயே பண்ணி தந்துருவாங்க. ஏன்னா இது பேங்க் அப்ரூவ் ப்ராஜெக்ட்னால ஈஸியாக இருக்குங்க. 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்க. ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இருக்குங்க. இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கம், உங்களுக்கு ஊரை பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் எல்லாமே உங்களுக்கு பக்கம், ஜிஎஸ்டி பக்கம் எல்லாமே பக்கமாக இருக்கிற இடத்துல ரெடி டு மூவ்ல இருக்காது. அதுதான் மெயின். எல்லாம் கட்ரேன் வாங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இடம் இருக்கும். இது ரெடி டு மூவ்ல இருக்கு. இந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணி வந்து உடனே புக் பண்ணிருங்க. ஸோ டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்க, டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்க, வந்து உங்க வீடை புக் பண்ணுங்க. பாய்.